நான் உறுதியோடு சொல்ற தமிழ்நாட்டு மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமா இருக்கிறது. எப்பவும் சொல்றேன், தகுதியுள்ள எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்து எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரல, எங்களுக்கு இன்னும் வெரிஃபிகேஷனுக்கு வரல, எங்கள் அக்கௌண்ட்டில் எப்போ பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கவங்களுக்கு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றதுங்க. இதில் முதல்வராகட்டும் துணை முதல்வராகட்டும் மகளிர் உரிமை தொகைக்கு பற்றின சில சலுகைகளும் சில முக்கியமான தகவல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பல பேருக்கு ₹1 கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ₹1 கிரெடிட் ஆனவங்களாம் என்ன பண்ணணும், பணம் கிரெடிட் ஆகாதவங்க என்ன பண்ணணும், எஸ்எம்எஸ்ஸே வரலன்னா அவங்க என்ன பண்ணணும், வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட பல பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்து 40 நாள் ஆகுது, 60 நாள் ஆகுது, 90 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஜூலை மாதமே வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு யாரும் வந்து எஸ்எம்எஸ் எதுவும் வரல, வெரிஃபிகேஷனுக்கும் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். எல்லாருக்குமே கட்டாயமாக வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்கங்க. ஏன்னா தகுதி வாய்ந்த மகளிர் அனைவருக்குமே கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் முதல்வராகட்டும் துணை முதல்வராகட்டும் நலத்திட்ட பணிகள் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி கட்டாயம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கினாங்க. அதில் முதல்வர் அவர்கள் மறுபடியும் இதை பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம திரும்பியும் இந்த வீடியோ போடுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வரல, வெரிஃபிகேஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அவங்க திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயம் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க. அவர் நேற்று என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 27 மாதத்துக்கு மேலே மகளிர் உரிமை தொகை 1,20,00,000 பேருக்கு கொடுத்துட்டு வரோம். மீதம் இருக்கிற 30 லட்சம் அப்ளிகேஷன் ஃபார்ம் புதுசாக விண்ணப்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே கட்டாயம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ வெரிஃபிகேஷனுக்கு வராதவங்களுக்குலாம் வெரிஃபிகேஷனுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆவணங்கள்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு என்ன ஆவணங்கள் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போனவங்க என்னென்ன ப்ரூஃப்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களோட ரேஷன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டில் அந்த நம்பரை வந்துட்டு அவங்க செக் பண்ணுறாங்க. ஆதார் நம்பர் கேட்குறாங்க. அந்த ஆதார் நம்பர் உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. அதை அவங்க வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணி போட்டுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த வீட்டில் தான் வசிக்கிறீங்களா அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் வரும்பொழுது நீங்கள் அங்கே இருக்கணும். அப்படி உங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா எங்கே போயிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவங்க கேட்குறாங்க. அதனால் அதையும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிங்க. இந்த 3 தாங்க பெரும்பான்மையாக கேட்குறாங்க. ஓட்டர் ஐடி எதுவுமே அவங்க கேட்கறது கிடையாது. நம்ம அங்கே தான் இருக்கிறோமா அப்படின்றத வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வராங்க. இந்த 3 ஆவணங்களும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க வந்து கேட்கும்பொழுது வந்துட்டு தேடிட்டு இருக்காதீங்க. அது 3த்தையும் எடுத்து வச்சிங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு வந்தவொடனே இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுலேருந்து ஒரு 10 நாளில் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் மெசேஜ் வந்துடும். செகண்ட் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆகிறதோ இல்லை டேரெக்டாக டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ₹1000 வந்துட்டு கிரெடிட் ஆகிறதோ நடக்கும். அதனால் ஆவணங்கள்லாம் எடுத்து தயாராக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பேர் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ₹1 கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதை ஆல்ரெடி நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இந்த ₹1 கிரெடிட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும். அவங்க ரொம்ப நாளாக அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தாமல் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டு கூட அந்த ஆதாரோட நம்பர் எல்லாம் லிங்க் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க அக்கௌண்ட்டில் வந்துட்டு அந்த ₹1000 போடும்போது கரெக்டாக போகுமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ₹1 போட்டு செக் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பேங்க் மூலியமாவோ UPI மூலியமாவோ கூட போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து 2 விதமாகவும் பணம் கிரெடிட் ஆயிருக்கு ₹1 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதனால நீங்கள் பயப்படாதீங்க. இன்னொரு விஷயம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க.
சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு இருக்காங்க. நிறைய பேர்லாம் யாரும் ஃபோன் பண்ணி விசாரிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி உங்களை கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நேரடியாக வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எதனா டவுட்டு கேட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. யாருன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு லிங்க் அனுப்பி அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனா கேட்டாங்க, ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. அதெல்லாம் ஸ்பேமாக இருக்கும். ஒருத்தர் தான் வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கவனமாக இருங்க. நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இனிமேல் நாங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் நிறைய முறை சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ வந்து நான் ஜூலை மாதத்துலேருந்தே போட்டுட்டு வரேன். ஜூலை மாதத்துலேருந்து நம்ம சொன்ன முதல் விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலையோ அவங்க எல்லாரும் முதல்ல போய் விண்ணப்பிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் பணம் வருமா வராதான்றதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பல துறைகளில் லட்சக்கணக்கான ஃபார்ம் வந்தாலும் அதிகப்படியான வந்தது பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகைக்கு தான். இனிமேல் உங்களால் புதுசாக கண்டிப்பாக விண்ணப்பிக்க முடியாதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை நமக்கு ஆன்லைனில் வெப்சைட்டில் எதனா வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இனிமேல் உங்களால் வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கவே முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்து முதல் எஸ்எம்எஸும் வந்துச்சு, ரெண்டாவது எஸ்எம்எஸும் வந்துடுச்சு. உங்களுக்கு பணம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தாக்கா உங்களுக்கு ரொம்பவே சுலபமான வழி இருக்குங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஹெல்ப்லைன் 1100க்கு கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட மொத்த டீட்டெயில்ஸுமே அவங்க சொல்லிடுவாங்க. இது நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வரோம். ரெண்டாவது மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து 1100க்கு கால் பண்ண முடியும். உங்களோட டீட்டெயில்ஸை அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்க தகுதியானவங்க தான் அப்படின்னாக்கா அவங்க வந்து டிசம்பர் 15ஆம் தேதி கட்டாயம் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 1100க்கு கால் பண்ணுங்கள். ரெண்டாவது மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அப்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கட்டாயம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதான தகவல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது 3 விஷயம் தான் மகளிர் உரிமை தொகைக்கு. உங்களுக்கு முதல் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்த மெசேஜுக்கு வெயிட் பண்ணுங்கள். ரெண்டாவது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் 1100க்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு ரெண்டாவது மெசேஜில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் தகுதி உடையவர்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ₹1 கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்கள் எல்லாருக்குமே டிசம்பர் 15ஆம் தேதி கட்டாயம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூலை மாதத்துலேருந்து மகளிர் உரிமை தொகைக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ஃபார்ம் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் யாரையுமே பார்த்தீங்கன்னாக்கா நிராகரிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னாக்கா மக்களை கவர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கட்சிகளுமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ விஜய் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. வீட்டில் எல்லாருக்குமே அரசாங்க வேலை இருக்கணும், பைக் இருக்கணும், எல்லா அதிகபட்சமாக காரும் இருக்கணும் அப்படின்றப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை திமுக சைட்லேருந்து கட்டாயம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதோட பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு பொங்கல் பரிசாக பார்த்தீங்கன்னாக்கா 2000 ரூபாய் கொடுக்கறதா வந்துட்டு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்துட்டு நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் அது பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. 2000 ரூபாய் கட்டாயம் பொங்கல் பரிசு கொடுப்போம் அப்படின்றப்பல பேசிட்டு வராங்க. அது தகவல் நிஜமாக ஆச்சு அப்படின்னா கட்டாயம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களை வந்து அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதனா டவுட் இருந்ததுனால கட்டாயம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எப்பயும் என்னோட கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.